இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களுமே ஃபேஸ் பண்ணுறாங்க. அது அவங்க தான் 2 நாளாவது தேட்டரில் நிற்கிற மாதிரி அவங்க கொடுக்கணும். இந்த படத்தை பற்றி என்ன சார் சொல்ல வராங்க? ஆக்சுவலாக அந்த படத்தில் என்ன? இந்த படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ட்ராமா. அதை தாண்டி ஒரு சமுதாய அக்கறை உள்ள படம். ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற தொழிலதிபர் அரசியல்வாதி எதிர்த்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு போலீஸ் அதிகாரி எதிர்த்து கேள்வி கேட்குறவன் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி. நிறைய பேர் படம் பார்த்துட்டு இது ஒரிஜினல் படம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது யாரும் குறிப்பிட்ட மாதிரி ஒரிஜினல் யாரோ ஒருத்தரை பற்றி நான் பயம் மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அப்படிலாம் இல்லை. இயக்குனர் வந்து அவர் இயக்குனர் தான் பேசுங்க சார். இல்லை, இது உண்மை சம்பவம் கூட சொல்லலாம். இது என்னென்னா தினம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு குடிசை தொழில் வந்து இவ்வளோ பாதிக்கப்பட்ட விஷயத்தை தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், துணிச்சலாக சொல்லியிருக்கேன். இது எனக்கு சொல்கிறதுனால பயமோ எதுவும் கிடையாது. ஏன்னா நடந்திருக்க விஷயத்தை நம்ம ஓப்பனாக சொல்லியிருக்கோம். நல்ல படைப்பு இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம தெரிஞ்சு சும்மா சொல்லணுன்ற ஒரு பந்தாக்கோ அப்படி எதுவும் நம்ம இல்லை. உண்மையிலே தேட்டர் கம்மியாக இருக்குது. நல்ல படத்தை ஏன் சேர்க்க மாட்டாங்க? அப்புறம் அந்த படம் அப்படியே அழிஞ்சு போகணுமா? அப்புறம் மக்கள்கிட்ட வந்து இதை ஒழிக்கணும், இதை ஒரு நல்ல துணிச்சலாக சொல்லணும்னா எப்படி யார் சொல்ல முடியும்? மீடியா நீங்கள் தான் சொல்ல முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா மக்கள்கிட்ட சேர்க்கலாம். மக்கள் நினச்சாங்கன்னா தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை பண்ணலாம். மக்கள் ரெடியாக இருக்காங்க நல்ல படத்தை பார்க்குறதுக்கு. ஆனால் தேட்டர் வேணும்ல. அது எங்களால் முடிஞ்ச படைப்பு மட்டும்தான் படைக்க முடியும். எல்லாத்துக்குமே போராடின்னு இருக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடின்னு இருக்கும். ஒரு தேட்டருக்கு நல்ல விஷயம், நல்ல படத்துக்கு கூடவா நாங்கள் போராடணும்? என்னோட கேள்வி அது மட்டும்தான். படம் நல்லா இல்லையா தூக்கி போடுங்க, அது நானே சொல்கிறேன். அது தேவையில்ல. ஒரு நல்ல படைப்புன்னு மக்கள் சொல்லியிருக்காங்க, ப்ரெஸ்ஸும் சொல்லியிருக்காங்க, ப்ரெஸ் மீடியாவிலேருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. நல்ல எல்லாருமே சொன்னாங்க. பாராட்டின விஷயத்தை நடந்த விஷயத்த எங்களால் கொண்டாட முடியல. என்னென்னா தினம் இந்த வலிக்குது. தேட்டர் இல்லாத அந்த பயம். என்னென்னா ஒரு ப்ரொடியூசர் எவ்வளோ பணம் போட்டு அவர் எடுத்தவருக்கு பதில் சொல்ல முடியல. இது காரணம் யார்? என்ன இது யாரை குறை சொல்கிறேன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ கூட யாரையும் நம்ம குறை சொல்ல விருப்பம் இல்லை. மக்களும் நீங்களும் மீடியாங்களும் தேட்டரு தயாரிப்பாளர் உரிமையாளர்களும் எங்களுக்கு எல்லா தேட்டரு நம்ம சவுந்தர் பிரதர் சொன்ன மாதிரி தேட்டருங்களை நீங்கள் ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வேற ஒன்றும் இல்லை. நல்லா இல்லையா ஜனங்க வரலையா வந்து அதுதான் நாங்கள் நிறைய கேட்கல. ஏன்னா புதுமுகம் தேட்டரோட ஓனர்ஸோட பிரச்சனையும் எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா ஒரு மினிமம் ஒரு 20 பேர் வந்தால் தான் படம் ஓட்ட முடியும். மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தப்புல சொல்லலை. 2 ஷோ கேட்குறோம். எங்களை மாதிரி படங்களை நீங்க படம் பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். வேற எந்த ஒரு யாரையும் தவறாக 7 தியேட்டர்ல சென்னையில கொடுத்துருக்காங்கல்ல. 7 தியேட்டர் ஒரு 10 தியேட்டர் ஆக்கி 10 தியேட்டர்ல வந்து ஒரு 20 ஷோ கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். நீங்க மக்கள்கிட்ட போய் சேரும் போது இன்னும் வருவாங்க. நல்ல படத்தை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா அந்த நல்ல படத்தை தியேட்டர்ல நிக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு தான் கேட்குறோம். இந்த வெள்ளிக்கிழமை 2 ஷோ கொடுங்கன்னு தான் கேட்குறோம். வேற எதுவுமே இல்லை. அந்த படம் நடிச்சிருக்கீங்க, சூப்பர் சிங்கர்லாம் வந்து லைவ் பண்ணிருக்கீங்க. அதாவது இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தை படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சத்தமாக சந்தோஷமாக பேசுங்க. சந்தோஷமாக தான் பேசிட்டு ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இந்த ஒரு வாய்ப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. சினிமாவில் என்னோட நிறைய கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க. ஒரு டைட்டில் முன்னாடி நம்ம பேர் வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்குன்னா அது வந்து எங்களோட ஜெயவரானா டேரக்டர் அவர் தான் வந்து காரணம். அதுக்கு அடுத்து ஒருத்தருக்கு நன்றி சொன்னால் என்னோட ப்ரொடியூசர் சுரேஷ் அண்ணாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம். இன்னொரு அவங்க சொன்ன மாதிரி என்னன்னா எங்களுக்கு வந்து அவ்வளோ தேட்டரும் ஸ்க்ரீன்ஸும் வந்து கிடைக்கல. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன படம் அப்படின்றதுனாலேயே புரியுது. ஆனால் எங்களுக்கு இன்னும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். அதை தாண்டி மக்கள்கிட்டையும் ஒரு கோரிக்கை என்னென்னா படம் எல்லாருமே வந்து பாருங்கள். மீடியா தான் இது வந்து ஒரு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பர்டிகுலர் இந்த கதை கேட்கும்போது இந்த படம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் உங்கள் மனசில் போகிறேன். ஏன்னா ரீசன் அப்படின்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்காக இந்த படம் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வரப்போகிற யங்ஸ்டர்ஸ் ஒரு ஃபேமிலியாகவும் ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கணுன்றதுக்காகவும் ஸோ ஒரு சைடில் இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதும் இந்த படம். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றது. ஏன் அப்படின்னா நாங்கள் ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு பேஸ் பண்ணி ஒரு கற்பனையாக இந்த ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய வர இந்த படத்துக்கு உழைச்சிருக்கோம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துருக்கு. ஒரு படமே ஒரு பாதி இடத்துல பிரேக் ஆகிற ஸ்டேஜில் வந்து பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் கண்டினியூ பண்ணி இந்த படத்தை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். படத்து மூலமாக நீங்கள் என்ன சொல்லுங்கள்? உங்கள் சைட்லேருந்து என்ன சொல்லுங்கள்? படத்தை மூலிமா மாற்றும் இந்த படம் வந்து அது மாற்றும் அந்த மாதிரி நான் என்ன படம் பார்த்தா அது எல்லாருமே கண்டிப்பாக புரிஞ்சிடும். முக்கியமாக எல்லாருமே வந்து படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு அப்புறமா அதுக்கான படத்தில் இருக்க கேள்வி கேட்டால் ஓகே. ஸோ ஆனால் இது வரைக்கும் சொன்னவங்க எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா படம்
படம் செம்மையாக இருக்குது. ஒரு இடத்துல கூட எங்களை வந்து இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யாருமே இது இருக்க சொன்னதே கிடையாது. எல்லாருமே படம் சூப்பராக இருக்குது. இப்போ படத்தில் நாங்கள் ஆடியன்ஸ் பார்க்கும்போதும் எல்லாருமே வந்து ஓவரால் தேட்டரே வந்து எங்கள் கிளாஸ் பண்ணி வந்து வர வச்சுது. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய வெற்றியாக தோணுது. ஸோ இதுக்கப்புறமா இப்போ வர ரிவ்யூஸும் இருக்கட்டும், நம்ம மீடியா வந்து அதை பிரபலப்படுத்துறதா இருக்கட்டும், இதுக்கப்புறமா உங்கள் கையில் தான் இருக்குது. என் ஊர் சொந்த ஊர் தஞ்சாவூர். தஞ்சாவூர்லேயே இப்போ தேட்டர் கிடையாது. என் குடும்பத்தில் இருக்கவங்க படம் பார்க்கறதுக்காக இங்கேருந்து கிளம்பியெல்லாம் திருச்சி போயிருக்காங்க. இன்றைக்கி முதல் ஷோ நான் பார்க்கணுன்னு சொன்னதுனால, நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறதுனால என் குடும்பத்தில் இருக்கவங்களாம் திருச்சி போயிருக்காங்க படம் பார்க்குறதுக்கு. நேற்று வரைக்கும் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கூட அங்கே உள்ள தேட்டர் ஆளுங்க கூட பேசுகிறேன். யாருமே வந்து தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சார், வேறு ஒரு படம் போயிட்டு இருக்கு சார், அந்த படம் தூக்கி உங்கள் படம் போட முடியாது சார். இல்லை சார், நான் ரொம்ப கேட்கல, எனக்காக ஒரே ஒரு ஷோ மட்டும் சார், நான் சொந்த ஊர் பையன் சார், என் மக்கள் என் ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறதுக்கு வருவாங்கன்னு சொல்லி கெஞ்சினேன், முடியாதுன்ட்டாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு விஷயந்தான், கொஞ்சம் எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காவது ஒரு படம் ஒரு ஷோவாவது போட்டால் போடும். தயவு செஞ்சு எல்லோரும் அந்த தேட்டருக்காரங்களும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு நல்ல படத்துக்கு வாய்ப்பு தாங்க. நாங்கள் வந்து ஒரு சமுதாயத்துக்கு முக்கியமான ஒரு படம் எடுத்திருக்கோம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும். ஆடியன்ஸ் கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. நீங்கள் நம்பி படம் போடுங்க, நல்லாயிருக்கும். நன்றி. இது ஒரு ராம் அப்துல்லா ஆண்டனி படம் ஒரு சிறப்பான படம் மேடம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த 3 சிறகுகளை வச்சு டைரக்டர் ஜெயவேல் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு. நல்லா மிரட்டியிருக்காங்க படம். மியூசிக் வந்து சேட்டான்ற ஒரு மலையாளி டைரக்டர் சார் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு படம். கான்செப்ட் வந்து அதாவது போதைப்பொருள், அதாவது ஒரு சோஷியல், இது போதையினால் எந்த சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, குடும்பத்தில் என்ன பாதிப்பு வருது, அது வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க மேடம். ரேட்டிங் வந்து நான் வந்து 10க்கு 9 கொடுக்கலாம் மேடம். என்ன மேடம்? ஆக்ட் பண்ண 3 பசங்க பண்ணியிருக்காங்க மேடம். ராம் அப்துல்லா ஆண்டனி, ஒரு பூவையார், சூப்பர் சிங்கர் பூவையார் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. 3 பேரும் வந்து நல்ல ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பெரிய ஹீரோக்கள் பண்ணுற ஒரு லெவலுக்கு இவங்களோட ஃபைட்ஸு அப்புறம் டைலாக்ஸு நிறைய இருக்குது மேடம். வந்து நம்பி வந்து பார்க்கலாம். ரேட்டிங் வந்து 10க்கு 9 மேடம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. அதுவே தெரியலையா? ராம் அப்துல்லா ஆண்டனின்னு ஒரு படம். ஸோ அதில் வந்து கதையின் நாயகனாக பண்ணியிருக்கேன் நான். அது வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஆக்சுவலாக வந்து இந்த படமே வந்து ஃபுல்லாக சோஷியல் மெசேஜ் தான். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்காகவும் நெக்ஸ்ட் வரப்போகிற ஜென்ரேஷனுக்காகவும் இந்த மெசேஜ் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா, வட சென்னையில் இருக்க பசங்கள் வந்து இந்த டாக்கீஸ் தான் இருக்குது, இவங்களாம் இப்படி தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்குல்ல, அதெல்லாம் பிரேக் பண்ணி வட சென்னையில் இப்படியே இந்த சைட்லேயும் ஒரு பசங்க இருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்காகவே இந்த படம் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த புகையிலை மது ட்ரக்ஸுக்கெலாம் அடிக்ட் ஆகிருக்காங்களே, அதை தடுக்கணுன்றது தான் அந்த விஷயம். அதை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக ஃபேமிலியாகவும் இந்த படம் பார்க்குவோம். ஏன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியால் ஒரு பசங்க வந்து கெட்டு போகிறாங்கல்ல, ஸோ அதை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் இந்த ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்கேன். இதில் ஆண்டனின்ற ஒரு ரோல் நடிச்சிருக்கு. அதனால தான் ராம் அப்துல்லா ஆண்டனி அப்படின்னு. சாங்ஸ் வந்து ஒரு 5 சாங் இருக்குது. அதில் ஒருத்தவங்க பெரிய பெரிய செலிப்ரிட்டி தான் பண்ணியிருக்காங்க. சாங்ஸு வந்து யாருமே எந்த ஒரு குறையும் இது வரைக்கும் எங்களுக்கு சொல்லலை. யாரோ சேஞ்ச் பண்ணவும் எதுவும் சொல்லலை. சாங்ஸும் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ராம் அப்துல்லா படம் வந்து கோலி சோடான்னு ஒரு படம் பார்த்தேன். அது ஒரு கடைக்கோசம் போராடுறாங்க. இந்த ராம் அப்துல்லா படம் வந்து ஒரு அரசாங்கத்தையே திரும்பி பார்க்குற மாதிரி, ஒரு கலெக்டரே திரும்பி பார்க்குற மாதிரி. அது எக்ஸாம்பிள் என்னன்னா, இருமா வரேன், இதாம்மா, இதுதான். இதை குடிச்சா என்ன ஆகும்? ஆமாம், அது தேட்டர் இதுலேயே போடுறாங்க, எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஓகேவா? ஆனால் இதனால் வந்து திருந்து வாங்கின வாய்ப்பே இல்லை. உண்மையா இல்லையா? இதனால தான் வந்து திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் தான் திருந்தணும்.
அரசாங்கம் திருந்துறதுக்கு அது வேலையே இல்லை. அரசாங்கத்தை திரும்பி பார்க்க வைக்கலாம், அது சாத்தியப்படாது. இதனால அந்த பசங்க வந்து 3 பசங்க வந்து விழிப்புணர்ச்சியோடு கொண்டு போயிருக்கிறானுங்க. ஒரு போராட்டம் இல்லாமல் இப்போ எதுக்கும் போராட்டம் நடத்துகிறாங்களா இல்லையா? எதுக்கு நடத்துகிறாங்க? அதேமாரி இதுக்கு ஒரு போராட்டம் இல்லை. போராட்டம் பண்ணி பார்த்தாலும் முடியல. இது நடந்துன்னு தான் இருக்குது. திருந்துறது நாமக்கிட்ட தான் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? கேன்சர்ன்றது சிகரெட்னால அப்படிலாம் வராது, அது எதெல்லாம் வரும், புரியுதா? ஆனால் இது ஒரு விழிப்புணர்ச்சி தான். அந்த படம் இது அழகாக வந்து சவுந்தரண்ண சூப்பராக அந்த போலீஸ் கேரக்டரில் நடிச்சுக்கிறாரு. அந்த ஃபேக்ட்ரி மூடணுன்னா ஒரு போலீஸ்கார் உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்து அந்த பணியை கரெக்டாக செஞ்சுக்கிறாரு. அது அவரால் தான் முடியுது, வேறு வழியே இல்லை. அரசாங்கத்துக்கிட்ட மனு கொடுத்து இதை மூடணும், இதை பேன் பண்ணணும், இதை இளைஞர்கள்லாம் கெட்டு போகிறாங்க, அது சொன்ன சாத்தியப்பட வராது. உண்மையாக இல்லையா? அது நடந்து தான் இருக்கும். இந்த 2025னா இன்னும் 50 வருஷம் ஆனால் கூட அது தொடர் கதை தான். அந்த தொடர் கதை வராமல் இருக்குது இளைஞர்கிட்ட இருக்குது. புரியுதா சார்? நம் நாடு இளைஞர் கையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா சொல்கிறது? நம் நாடு இளைஞர் கையில் இருக்குது. அதான் விவேகானந்தா சொல்லிக்கிறாரு, 100 இளைஞர்களை கொடுக்க இந்தியாவை மாத்திர சொல்கிறா போல ஒரு இது இருக்குதுல்ல. அதுதான் எத்தனை இளைஞர் உண்மையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்ம நாடு நாடாக இருக்காது. நாடுன்னு போர்டு வேணால் பார்த்துக்கலாம், அது அப்படியே தான் இருக்கும். வணக்கம் PS. பசங்க ரொம்ப பேர் இயல்பாகவே உண்மையாகவே நல்லா நடிச்சுக்கிறானுங்க. படம் எனக்கு பிடிச்சிக்கிறது, என் அனுபவத்துக்கு அது பிடிச்சிக்குது. நம்ம கம்ப்ளைண்ட்டோ பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் கிடையாது, சொல்கிற ஆளும் கிடையாது. ஒரு நல்ல படத்தை சேர்க்கறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நினச்சாலோ தேட்டர் உரிமையாளர் நினச்சாலோ முடியும். தேட்டர் ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்க தான் நான் சொல்கிறேன். தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கூட்டம் வரும்போது தெரியும் ஒரு விஷயம், நல்ல படைப்புக்கு எப்பவுமே மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பி இந்த ஒரு படைப்பை எடுத்திருக்கோம். தேங்க்யூ சார். சின்ன பசங்களை வச்சு சின்ன யங்ஸ்டர் வச்சு நிறைய போலீஸோட படம் வந்திருக்கு. கண்டிப்பாக அது வந்து ஒரு சும்மா நார்மலான ஒரு வில்லேஜஸ் நடக்கிற மாதிரி சின்ன சப்ஜெக்ட். கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை வச்சு இந்த மாஃபியா அந்த மாதிரி எடுக்கிறீங்களா? ஸோ அது எப்படி? கண்டிப்பாக இது மாஃபியாவே கிடையாது. படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாஃபியா படமா இல்லை மனிதநேய படமான்றது கிளைமேக்ஸ் சொல்லும். அதுதான் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.